இந்த ராசி நல்லா இருக்கும், இந்த ராசி ஓஹோன்னு இருக்கும், ஆஹான்னு இருக்கும்னு வருஷம் வருஷம் நாங்க இத கேட்டுட்டு தான் இருக்கோம். ஒரு நல்லது கூட எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்கலையே! நெறைய பேர் கமெண்ட்ஸ், மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெறைய கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ கடனே இன்னும் அடப்படல. அங்கேயே பிரச்சனையா இருக்கும்போது நம்மளால ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. முதல்ல கடன் பிரச்சனை தீரணும்னு தான் நம்ம பார்ப்போம். இந்த மாரி தான் நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய விஷயங்கள் வந்து தடையிலேயே இருக்கும். கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள் தடப்பட்டுக்கிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, "கை கெட்டினது வாய் கெட்டலன்னுவாங்க." கையில இருந்து வாயில எடுத்து சாப்பிடுறதுக்குள்ள வேற ஒருத்தர் புடுங்கி அத சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படிதான் நெறைய தடைகள் வந்து வந்து அவங்க வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் கைவிட்டு போய் நழுவி போயிட்டே இருக்கும். ஒருத்தர் தன்னில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகுனா மட்டும் தான் உங்களுக்கான நல்லது நடக்கும். இதுதான் அடிப்படை. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அதுக்கு அந்த பிரச்சனைக்கான அடிப்படையில ஒரு காரணம் இருக்கும். அந்த அடிப்படைய கிளியர் பண்ணாம மற்ற எதுவுமே நமக்கு கிளியர் ஆகாது. சும்மா மேலோட்டம் அந்த பேஸ்மெண்ட்டே வீக்கா இருக்கும்போது, நம்ம எப்படி பில்டிங் கட்ட முடியும்? சொல்லுங்க. ஸோ அந்த அடிப்படைய வந்து என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த அடிப்படைய கிளியர் பண்ணா மட்டும் தான், நமக்கான வழிகள் எல்லாம் பிறக்கும். அப்போ அந்த அடிப்படைய கிளியர் பண்ணோம்னா, தடைகள் நீங்கணும்னு அர்த்தம். இந்த தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல அதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்ணத்துல பொறந்திருக்கோம். உங்க ஜாதகத்துல உங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி குடுக்கும்போது, நீங்க என்ன கர்ணத்துல பொறந்திருக்கீங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கும். அந்த கர்ணத்த வந்து கரெக்ட்டா வந்து புடிக்க தெரிஞ்சது, அந்த கர்ணத்த கரெக்ட்டா கால்குலேட் பண்ண தெரிஞ்சது, அந்த கர்ண நேரத்த மட்டும் சரியா உங்களால கணிக்க தெரிஞ்சது அப்படின்னா, உங்க தடைகள் உங்க வாழ்க்கையிலருந்து விலகப் போகுதுன்னு அர்த்தம். ஸோ உங்க கர்ணநாதன் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க கர்ணநாதன வந்து எப்படி நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த கர்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி நீங்க உங்கள ஐக்கியப்படுத்திக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த ராசியா வேணா இருந்திருக்கலாம். எந்த ராசியில இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சில காரணத்துல தான் நீங்க பொறந்திருப்பீங்க. அந்த காரணம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த காரணத்துல வந்து சில விஷயங்கள் நீங்க பொறந்த காரணத்த பேஸ் பண்ணி நீங்க செய்யும்பொழுது, மாத்தி செய்யும்பொழுது, சூப்பரான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் உங்க லைஃப்ல. நான் வந்து போற வழியில 1000 தடை இருந்ததுன்னா, உங்களால எப்படி அந்த தடைய மீறி போக முடியும்? தடைகள் விலகணும்னா, காரணத்த வந்து கையாள தெரியணும். ஸோ அந்த இப்ப ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பத்திரை கரணத்துல பொறந்திருக்கீங்க அப்படின்னும்பொழுது, உங்களுக்கு பேசிக்காவே என்ன அப்படின்னா, ஆராய்ச்சி பண்ற குணம் ரொம்ப அதிகமா இருக்கும். எது இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ பத்திரை கரணத்துல பொறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கோழி தான். ஸோ இந்த மென்டாலிட்டி கோழி வந்து என்ன பண்ணும்? மண்ண கிளறி, 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 கிளறி விட்டுட்டே இருக்கும். கிளறி, கிளறி விட்டு, விட்டு, விட்டு குப்பைய கிளறி, கிளறி, கிளறி கடைசியில அதுலேருந்து ஒரு மண்ணுலேருந்து ஒரு புழு எடுக்கும். அந்த மாரி தான் அவ்வளோ ஒரு ஷார்ப்பான மென்டாலிட்டி கொண்டவங்க. எப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அத கிளறி தட்டி, தூசி தட்டி அது என்னன்றது பார்க்காம விட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு மென்டாலிட்டி கொண்டவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் தான் எப்பவுமே ராசியான கடவுளா இருக்கும். முருகர தவிர எல்லாரையும் வணங்குவாங்க. என்னைக்கு முருகர வந்து பிடிக்கிறாங்களோ, முருகர வந்து வணங்குறாங்களோ, அன்னையிலேருந்து அவங்க வாழ்க்கையில நெறைய விஷயங்கள், தடைகள் எல்லாம் நீங்கி நெறைய நல்லது நடக்க ஆரம்பிச்சு. இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது போல உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு கர்ணம் இருக்கும். அந்த கர்ணத்த வந்து சரியா வந்து நீங்க கையாள கற்றுக்கொள்ளுங்கள். அந்த கர்ணத்த பேஸ் பண்ணி நெறைய விஷயங்கள நீங்க பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, இந்த 2026 உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமா இருக்குங்க. ஸோ உங்களுடைய